வணக்கம். ஆகஸ்ட் 8ஆம் தேதி வரலட்சுமி நோன்பு நம்ம ஆத்தில் நல்லபடியாக முடிஞ்சது. அதற்கு 2 நாள் முன்னாடி புதன்கிழமையே சுவாமிக்கு வேண்டுங்கிற கலசம், அம்பாள் முகம் எல்லாம் எடுத்து கலச சாமான்கள், சொம்பு, தட்டு எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி ரெடி பண்ணி வச்சாச்சு. அதுக்கப்புறம் மறுநாள் வியாழக்கிழமை காலையில் நல்ல நேரத்தில் சுவாமி இடத்துல ஒரு கோலம் போட்டு ஒரு மணை வைத்து நம்ம கலச அந்த சொம்பை வைத்து அதில் ஒரு டம்ளர் அரிசி, பருப்பு, வெத்தலைப்பாக்கு, பழம், மஞ்சள், அப்புறம் தங்கக்காசு, வெள்ளிக்காசு, ஒரு ப்ளவுஸ் பிட் எல்லாத்தையும் வைத்து அந்த இதுக்குள்ளே போட்டு அதன் மேல் ஒரு மஞ்சள் தேங்காய் வச்சு மெல்லிஸ் தேங்காய் எடுத்துக்கிட்டு அதில் நல்லா மஞ்சள் பூசி அதை மாதுளைக்கு நடுவில் வச்சு அதற்கு மேல் அம்பாள் முகத்தை அலங்கரித்த அம்பாள் முகத்தை வைத்து நம்மளெல்லாம் என்னெல்லாம் நமக்கு தோணுதோ அந்த வகையில் அம்பாளை ஆபரணங்கள் போட்டு அலங்கரிக்கணும், பாவாடை கட்டி அலங்கரிக்கணும். அன்றைக்கி சாயங்காலம், வியாழக்கிழமை சாயங்காலம் ஒரு நல்ல நேரத்தில் நம்ம அந்த அம்பாளை நம்ம வீட்டு வாசப்படிக்கிட்ட வச்சு தூப தீபம் காட்டி நெய்வேத்தியமும் காட்டி அம்பாளே நல்ல நேரத்தில் திருவருள் புரிய வீட்டுக்கு வான்னு சொல்லி அழைக்கணும். அந்த அழைத்த பிறகு நம்மளான நெய்வேத்தியம் ஒரு கேசரியோ பொங்கலோ என்ன நெய்வேத்தியம் முடியுமோ அதையும் நம்ம படைக்கணும். அடுத்த நாள் காலையில் அம்பாளுக்கு தேவையான எல்லா நெய்வேத்தியங்களும் ரெடி பண்ணிவிட்டு பூஜைக்கு உட்காந்து பூஜையை ஃபுல்லாக ஸ்ரத்தையாக பண்ணணும். பூஜையின் முடிவில் நம்ம சரடு கட்டிக்கணும். ब्रह्मा मध्ये मातृगणा स्मृता कुक्षौदु सागरा सप्तद्वीपा वसुंधरा ऋग्वेद यजुर्वेद भर्गो देवस्य धीमहि धियो यो न प्रचोदयात् देवसविदप्रसवा सत्यं तथ्यं लोक नगासिका महादेव्यैः विद्महे विष्णुपत्नी च धीमहि तन्नो लक्ष्मी प्रचोदयात् सर्वमंगल मांगल्ये शिवे सर्वार्थ. அதுக்கப்புறம் நம்ம பாத்துக்கு வர எல்லா சுமங்கலிகளையும் நல்லபடியாக உபசரித்து அவர்களுக்கு வேண்டிய தாம்பூலங்களை எல்லாம் நம்ம கொடுத்து அவர்களை மகிழ்விக்கணும். அம்பாளின் சொரூபமாக அவர்கள் நம்மளை ஆசீர்வதிக்கிறான்னு அர்த்தம். அடுத்த நாள் காலம்புறம் அம்பாளுக்கு நம்ம புனர்பூஜை செய்யணும். ஒரு சின்ன நெய்வேத்தியம் வச்சு அம்பாளை திருப்பியும் நம்ம மனதார பிரார்த்தித்து ஒரு புனர்பூஜை செய்யணும். சனிக்கிழமை சாயங்காலம் ஒரு நல்ல நேரத்தில் ஒரு பால் பழம் நெய்வேத்தியம் வைத்து 7 மணிக்கு மேலே பால் பழம் நெய்வேத்தியம் வைத்து அம்பாளுக்கு நல்லா மங்களஹாரதி காமிச்சிட்டு பாட்டு பாடி அம்பாளே உன்னுடைய அருளால் எல்லாம் முடிஞ்சது அப்படின்னு நன்றி சொல்லிவிட்டு அந்த ஒரு அரிசி பானையில் அந்த அம்பாளின் உருவத்தை வைத்து அம்பாளை தூங்க வைக்கணும். இதுதான் நம்ம முறை, வரலட்சுமி பூஜை செய்யும் முறை. நன்றி, வணக்கம்.